வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு கபில் தேவ், ஃபார்மர் இந்தியன் கேப்டன் who won the 1983 வேர்ல்டு கப் ஃபார் இந்தியா, கபில்ஸ் டெவில்ஸும்பாங்க. அதாவது 1983 அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு வேர்ல்டு கப்ல. ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு ஒரு டீம், அதுல பாதி பேர் இந்தியன்ஸ், அங்க வேலை பார்த்த இந்தியன்ஸ் தான் அதுல இருந்தாங்க. அந்த ஒரு டீமை தான் ஜெயிச்சிருக்கு. 75-79 ரெண்டு வேர்ல்டு கப்பை சேர்த்து ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 83 இங்கிலாந்துல வேர்ல்டு கப்பு. அப்போ வெஸ்ட் இண்டீஸ் 75-79 ஜெயிச்சு தேவர் இன்வின்சிபிள். கிளைவ் லாய்டு கேப்டன், விவியன் ரிச்சர்ஸ், கார்டன் கிரீனிச், டஸ்மன் ஹெய்ன்ஸ், அந்த மாதிரியான ஒரு டீம். போலிங்கை பார்த்தா மார்ஷல், ஆண்டி ராபர்ட்ஸ், ஹோல்டிங், கார்னர், இந்த மாதிரி ஜோயல் கார்னர், இப்படிப்பட்ட ஒரு டீம். அது யாருமே அந்த டீமை ஜெயிக்க முடியாது. நம்ம வெறும் 183 தான் அடிச்சோம். பட் கபில் தேவ் சொன்னாரு, நம்ம போர்டுல நமக்கு ரன் இருக்கு, அவங்க எப்படி இருந்தாலும் அந்த 183 அடிச்சாகணும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது இவங்க ஒரு டூர் மாதிரி தான் போயிருக்காங்க. அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போற வழியில இங்கிலாந்துல கிரிக்கெட் ஆடிட்டு போலான்னு போயிருக்காங்க. நம்ம எங்க ஜெயிக்க போறோம்னு டிக்கெட் போட்டிருக்காங்க. கடைசியில பார்த்தா அன்பிலீவபிள். 1983 ஜூன் 25 அது இந்தியன் கிரிக்கெட்ல மறக்க முடியாத நாள். அப்பெல்லாம் வெறும் சம்பளம் 500 ரூபாயா 400 ரூபாயா தான் சம்பளம். அவங்க தான் அவங்க துணியெல்லாம் துவச்சிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் அலவன்ஸ் கிடையாது. அப்படி இருந்த கிரிக்கெட் அந்த 1983 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறி, பின்னாடி டெண்டுல்கர்லாம் வந்த பிறகு, டெண்டுல்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆட் ரெவென்யூலாம் வர ஆரம்பிச்சது. டெண்டுல்கர் வரும்பொழுதும் சம்பளம் கம்மி தான். டெண்டுல்கர் அவர் ஒரு பெரிய லெவல்ல ஒரு கலக்கினதுக்கு அப்புறம் தான் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு ஐபிஎல்ல எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை கோடிக்கு ஏலம் போகுது அந்த ஆக்ஷன்ல, ஆடுக்கு எவ்வளவு வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு கிரிக்கெட் மாறி இருக்குன்னா அதற்கு இவங்கெல்லாம் தான் காரணம். கவாஸ்கர், கபில் தேவ், இந்த மாதிரி ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கிரிக்கெட் ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்க முடியாது அப்படின்னு இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் அதை மாற்றியவர் கபில் தேவ். 83 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிக்கலன்னா இன்னைக்கு கிரிக்கெட் எப்படி இந்தியாவில் ஃபுட்பால் இருக்கோ, எப்படி வாலிபால் இருக்கோ, அப்படிதான் கிரிக்கெட் இருந்திருக்கும். நம்ம ஒரு ஸ்போர்ட்ல ஜெயிச்சா தான். இப்ப பாருங்களேன், செஸ்ல திடீர்னு ஒரு இது கிடைக்குது பாருங்க. என்ன காரணம்? விஸ்வநாதன் நடந்து ஜெயிச்சாரு, அவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்தாங்க. இப்ப குகேஷ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படிதான் ஒரு ஸ்போர்ட் வளருமே தவிர ஜெயிக்காம வளராது. ஆரம்பத்தில் நீங்க ஜெயிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கபில் தேவுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் சில தருணங்கள்ல மீட்டிங் நடந்திருக்கு. ஒன்று சத்யா படம் நடந்த காலத்தில் கபில் தேவும் கமலஹாசனும் மீட் பண்ண பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு 83 படம் அதை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ராஜ்கமல். அதுக்கு ஒரு விழா நடந்த பொழுது அதில் கபில் தேவ் வந்திருந்தார். கபில் தேவ், ஸ்ரீகாந்த், ரன்வீர் கபூர் எல்லாம் வந்திருந்தாங்க. அதில் கபில் தேவை பாராட்டி பேசினார். அது இப்போ கூட யூடியூப்ல இருக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேர்ல்டு கப்புக்காக, எவ்வளவு ரொம்ப ஏழ்மையான நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பெரிய அளவு பணம்லாம் கிடையாது. அப்படி இருந்த நிலைமையில அவங்க எவ்வளவு சிறப்பா விளையாண்டு நாட்டுக்காக வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் கபில் தேவ்னு அவரை பாராட்டுவாரு. இந்தியாவுக்கு முதல் உலக கோப்பை கிரிக்கெட்ல ஜெயிச்சு கொடுத்த ஒரு நாள் போட்டி ODI வேர்ல்டு கப் வெற்றி பெற்று கொடுத்த கபில் தேவ் அவர்களுக்கு நமது கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். AR ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருதுகளை இந்தியாவுக்காக பெற்றுக் கொடுத்தவர் AR ரஹ்மான். ஸ்லம் டாக் மில்லியனியர் அப்படிங்கிற படத்துக்காக அவர் வாசிச்சு அந்த விருதை வாங்கினாரு. உலக லெவல்ல புகழ் பெற்றவர், மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கக்கூடியவர். இன்னைக்கு AR ரஹ்மான் அவர்களுடைய பிறந்த நாள். AR ரஹ்மான் வந்ததுக்கு பிறகுதான் இசைக்கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிரெடிட் கொடுத்தாரு. யாரு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்க AR ரஹ்மானுடைய ஆல்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசைக்கலைஞருடைய பெயர் இருக்கும். யார் ஃப்ளூட் வாசிச்சா, யார் சாக்ஸபோன் வாசிச்சா, யார் கிட்டார் வாசிச்சான்னு தனித்தனியா இருக்கும் அவங்களுக்கு கிரெடிட்ஸ். வோக்கல்ஸ் கூட யார் வோக்கல்ஸ் அப்படிங்கிறது அதாவது கோரஸா பாடுறவங்க பேர்லாம் இருக்காது முன்னாடி. இவர் தான் அந்த வோக்கல்ஸ்னு போட்டு யார் கோரஸ் பாடினாங்களோ அவங்க பேரெல்லாம் இருக்கும். பேக்கிங் வோக்கல்ஸ்னு போட்டு இருக்கும். மெயின் சிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி இவர் தான் நிறைய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தினாரு. அந்த காலகட்டத்தில் 80ஸ்ல நிறைய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்த முடியாததுக்கு சில பிராக்டிக்கலான காரணங்கள் இருந்தது. ஏன்னா அப்ப இளையராஜா ஒரு வருஷத்துக்கு 50 படங்களுக்கு இசையமைச்சாரு. அப்ப புதுசா ஒருத்தரை கூட்டு அவருக்கு கத்து கொடுத்து அப்படி பண்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்ப SPBயோ ஒரு ஜானகி அம்மாவோ அவங்கெல்லாம் ஒரு தடவை கேட்டா டக்குன்னு பாடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அதிகமா SPBயை பயன்படுத்தினாரு.
அதுதான் காரணம். அதனால நிறைய புது பாடகர்களை அறிமுகப்படுத்த முடியல. ஆனா ரஹ்மான் டைம் எடுத்து வாசிப்பாரு. வருஷத்துக்கு 2 படம் 3 படம், சில வருஷத்துக்கு 1 படம். அப்படிங்கிறப்ப அவர் புது புது சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தினாரு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்குமான நட்புங்கிறது ஒரு நல்ல நட்பு. அவருடைய மர்மயோகி படத்துக்கு வந்து அவர் தான் இசையமைக்க வேண்டியது. அது 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாரு கமல் சார். அதை இப்ப கொடுத்தா கூட ஹிட் அப்படின்னு சொல்லுவாரு. தக் லைஃப் படத்துக்கு ரொம்ப பிரமாதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருடைய தெனாலி படமா இருக்கட்டும், அவருடைய தெனாலி படத்துல சாங்ஸ் அவ்வளவு சூப்பர். எல்லா பாட்டுமே அதுல கமல் சாரே 2 பாட்டு பாடினது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ரஹ்மானோட மியூசிக் அதுல வந்து என்ன சொல்றது, இவர் வந்து ஒரு மியூசிக்கல் பண்ணணும்னே ஆசைப்பட்டாரு கமல். லாலா லேண்ட் மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் பண்ணி அதுல கமலஹாசன் அந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுல ஐடியாஸ்லாம் கூட சொன்னார் நம்ம இவர்கிட்ட, நம்ம அவர் பேர் என்ன, நம்ம ரஹ்மான்கிட்ட. தலைவன் இருக்கிறான் அந்த படத்துக்கும் அவர் தான் இசை. அதுல வேற பாட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சில காரணங்கள்னால அது நடக்கல. அந்த கமலஹாசன் நம்ம சினிமா பையன் அந்த அவரு நம்ம ரஹ்மான் 3 பேருடைய அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்துல கமலஹாசனுடைய டெப்த் ஆஃப் நாலேஜ், அவர் வந்து எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து குரானு, அதே மாதிரி பைபிள், அப்புறம் பகவத்கீதை, பழைய தமிழ் அந்த இலக்கியங்கள், இது எல்லாத்துலயுமே எவ்வளவு நாலேஜ் உண்டு, அவர் இசையில எவ்வளவு நாலேஜ் உண்டு, எல்லா துறையிலுமே அவருக்கு இருக்கிற நாலேஜ், இதெல்லாம் ரஹ்மான் புகழ்ந்து பேசியிருக்காரு. கமலஹாசனும் ரஹ்மானுடைய இசை திறமை, அவர் எவ்வளவு தூரம் சிறப்பான ஒரு இசைக்கலைஞராக இருக்காருங்கிறதையும் பாராட்டி பேசியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் உண்டு. தக் லைஃப்ல ஒரு கலக்குவார்னு நினைக்கிறேன். பெரிய பாய் சம்பவம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பேக்ரவுண்டே வெயிட்டா இருந்தது, செம்மையா இருந்தது. அதை நம்ம பாடணும்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால நம்ம பாடுற வேலையெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன சொல்றது, ரஹ்மான் அவர்களுக்கு கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல்வேறு வெற்றி படங்களை கொடுங்க. ஒரு படத்துக்கு ப்ரிப்பரேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து ராஜீவ் மேனன் ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சொன்ன உதாரணம், பொன்னியின் செல்வன் 2 பாகத்தையும் 140 நாட்கள்ல எடுத்து முடிச்சிட்டாரு மணிரத்னம். தக் லைஃப் படத்தை குறுகிய காலத்துல எடுத்து முடிச்சிட்டாரு. இதையும் மற்றவர்களால செய்ய முடியல, ஏன் 2 வருஷம் 1.5 வருஷம்னு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. கமலஹாசனும் இதை சொல்லுவாரு. உதாரணமா ராஜீவ் மேனன் சொன்ன இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். 72 நாள்ல ஜுராசிக் பார்க் பிளான் பண்ணிருக்காங்க, 68 நாள்ல எடுத்து முடிச்சிருக்காங்க. ஜுராசிக் பார்க்கையே 68 நாள்ல எடுக்கிறாங்கன்னா நம்மளுடைய பிளானிங் தான் தப்பு. இத கமலஹாசன் வந்து 1000ல் ஒருவன் படத்துடைய ஆடியோ லான்ச் சத்யம் தியேட்டர்ல நடந்தது. அப்ப சொன்னாரு, இந்த படத்துக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, 150 நாள் கால் ஷீட் ஆயிடுச்சு, 45 நாள் தான் முதல்ல கேட்டாங்க அப்படின்னு கார்த்தி எல்லாம் புலம்பி இருக்காரு. நீங்க வந்து 1000ல் ஒருவனை இதை விட பெட்டரா எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ரிஹர்சல் பண்ணுங்க. 1 வருஷம் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க 40 நாள்ல இந்த படத்தை எடுக்கலாம், 45 நாள்ல எடுக்கலாம். ஏன்னா தேவர் மகன் படம் 45 நாள்ல எடுக்கப்பட்டது. 45 நாள்ல 42 நாளா சொன்னாரு. கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, அதை திருத்துங்க. எவ்வளவு நாள்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவு நாள்ல எடுக்க, ஏன்னா ஒரு 7 நாள் வந்து அது வேணான்னு தூக்கி போட்டாங்களாம். அது வேற மாதிரி வந்துதான், அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி எடுக்கணும். இப்போ தக் லைஃப் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ப்ரீ ஒர்க் வந்து 2 வருஷம் பார்த்துருப்பாரு மணிரத்னம். 2 வருஷம்னா 2 வருஷம் ஃபுல்லா இல்லை. அப்ப எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருவாரு. டக்குன்னு படம் ஆரம்பிக்கிறப்ப ஈஸியா முடிச்சிருவாரு. பொன்னியின் செல்வன் அப்படிதான் பிரமாதப்படுத்திட்டாரு. 140 நாள்ல பொன்னியின் செல்வன் ஒருத்தர் எடுக்க முடியும்னா சான்ஸே கிடையாது. ஒன்லி மணிரத்னத்தால தான் முடியும். அதற்கு காரணம் முன் தயாரிப்பு. எல்லாருமே இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணணும், முன்னாடி ப்ரீ பிளானிங் பண்ணணும், ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து பண்ணணும்னு கமல் சார் சொல்லியிருக்காரு.